ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மதுநவீன் vlog சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் வந்து நான் கூட வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த மீன் குழம்பு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் வந்து ரொம்பவே வந்து கம்மியாக தான் ஆகும். ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலாக பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க அந்த மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டே இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் 20லேருந்து 30 சின்ன வெங்காயம் வந்து எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தும்போது மீன் குழம்பு வந்து டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். சப்போஸ் சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட வந்து சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா வந்து கொரப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்ட்டாக வந்து வேண்டாம். இப்போ இன்னொரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக வந்து பூண்டு, ஒரு சின்ன விரல் சைஸ் வந்து இஞ்சியும் சேர்த்து நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் நல்லா வந்து சூடானதுக்கப்புறமா எண்ணெய் வந்து சேர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் தான் வந்து சேர்த்திருக்கேன். ஸோ மீன் குழம்பு வந்து நல்லெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட் வந்து இன்னும் வந்து சூப்பராக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லெண்ணெய் வந்து சேர்த்திருக்கேன். அதுவே வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சோம்பு, இது எல்லாத்தையும் வந்து சேர்த்திக்கோங்க. ஸோ இதெல்லாம் நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலையும் வந்து சேர்த்திக்கோங்க. அது நல்லா வந்து ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காய பேஸ்ட்டு, அதையும் வந்து இது கூட வந்து சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ மீன் குழம்புக்கு வந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். அதனால தான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்து எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஸோ இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த வெங்காயத்தை நம்ம அரைச்ச அந்த வெங்காயத்தோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். ஸோ அதை நல்லா வந்து வதக்கிட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் வந்து நம்ம சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அந்த வெங்காயம் இதெல்லாமே வந்து நல்லா வதங்கி அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் வச்சு மாற்றி வந்து வச்சு அப்படியே வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஹை ஃப்ளேமில் வந்து வைக்க வேண்டாம். ஸோ அந்த மாதிரி வச்சிங்கன்னா அடிபத்திரும். அதனால் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ நல்லா வந்து இதோட பச்சை வாசனை வந்து ஃபுல்லாக போகணும். ஏன்னா நம்ம வந்து அரைச்சி சேர்த்திருக்கோம். அதனால் அதோட பச்சை வாசனை ஃபுல்லாக வந்து போகிற அளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசனை ஃபுல்லாக வந்து போனதுக்கப்புறமா நான் வந்து தக்காளி வந்து அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பேஸ்ட்டையும் வந்து இது கூட வந்து சேர்த்திருக்கேன். நான் வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அது நல்லா வந்து வெந்து வரணும். அந்த பச்சை வாசம் போய் இது எல்லாமே சேர்த்து நல்லா வந்து வெந்து வரணும். அந்த அளவுக்கு வந்து வேக வைங்க. இப்போ இது கூட நான் இந்த குழம்புக்கு தேவையான உப்பையும் வந்து சேர்த்திக்கிறேன். ஸோ உப்பையும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கோங்க. உப்பு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து இந்த தக்காளி வதங்குற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க. பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் ஆச்சு. நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்து வெந்துருச்சு. அதோட பச்சை வாசனைலாம் வந்து போயிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான மசாலாலாம் வந்து சேர்த்திக்கலாம். இதுக்கு நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாத்தூள், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கொத்தமல்லி தூள் வந்து நான் வந்து சேர்த்திக்கிறேன். ஸோ இந்த கொத்தமல்லி தூள் வந்து வீட்டில் அரைச்சது. ஸோ அதனால் 3 டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு வந்து சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வந்து கலரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்திருக்கிற மசாலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து வதக்குனிங்கன்னா போதும். ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் வந்து வதக்கிக்கோங்க. உப்பு வந்து கலரி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து அடி பிடிக்காது. ஏன்னா நல்லா வந்து ஒரு தொக்கு பதத்துக்கு வந்து வந்துருச்சு. பார்த்திங்கன்னா ஒரு கலரி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நான் இது கூட வந்து புளித்தண்ணி வந்து சேர்த்திக்க போகிறேன். அதுக்கு நான் ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸ் அளவுக்கு வந்து புளியை வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு கரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி இதில் வந்து சேர்த்திக்க போகிறேன். ஸோ ஒரு சின்ன எலுமிச்சம் சைஸ் புளியை வந்து சேர்த்துனா வந்து போதும். ஸோ இப்போ இந்த புளி சேர்த்திட்டு தண்ணி வந்து சேர்த்த வேண்டாம். நல்லா வந்து கலரி விட்டுட்டு இந்த புளி தண்ணி வந்து கொதித்து வர அளவுக்கு வந்து விட்டுறணும். நல்லா கலரி விட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வந்து மூடி போட்டு நல்லா வந்து வேக வச்சுருங்க. ஸோ நம்ம சேர்த்திருக்கிற புளி தண்ணியிலிருந்து அந்த நம்ம சேர்த்திருக்கிற அந்த எண்ணெய் எல்லாம் வந்து நல்லா வந்து பிரிஞ்சு வர அளவுக்கு வந்து அது வெந்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்திருக்க எண்ணெய் எல்லாம் வந்து நல்லா வந்து பிரிஞ்சு நல்லா குழம்பு வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு.
இதை நல்லா வந்து கலரி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம தேவையான அளவுக்கு வந்து தண்ணி வந்து சேர்த்திக்கலாம். ஸோ உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு அளவுக்கு தான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்திருக்கேன். ஸோ இப்போ இதையும் நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா தக்காளி வந்து அதிகமாகவும் புளி வந்து கம்மியாகவும் வந்து சேர்த்திருக்கோம். இப்போ இது வந்து குழம்போட டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ இதை வந்து ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு வந்து இதை வந்து மூடி போட்டு நல்லா வந்து வேக வைங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நல்லா வந்து குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு கலரி விட்டுட்டு நம்ம வந்து மீன் போடுற ஸ்டேஜ் வந்து வந்துருச்சு. குழம்பு நல்லா வந்து கொதித்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கழுவி வச்சுருக்கிற மீனையும் வந்து இது கூட வந்து சேர்த்திக்கலாம். ஒவ்வொன்றா வந்து சேர்த்திக்கணும். அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து போடக்கூடாது. நான் வந்து மீனுக்கு பார்த்திங்கன்னா மஞ்சளும் உப்பு மிளகாத்தூள் இந்த 3ஐயும் வந்து மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி ஒரு 1/2 மணி நேரம் வந்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் இது கூட வந்து சேர்த்திக்கிறேன். இந்த மாதிரி வந்து மேரினேட் பண்ணி போட வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக கழுவின மீனை வந்து இது கூட வந்து சேர்த்திக்கலாம். சேர்த்திருக்கிற மீனோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ அளவுக்கு வந்து இருக்கும். ஸோ மீனை வந்து பொறுமையாக மெதுவாக வந்து ஒவ்வொன்றா வந்து சேருங்க. மொத்தமாக வந்து சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி வந்து மீன் போடும்போது தள்ளி தள்ளி கொஞ்சம் கேப் விட்ட மாதிரி வந்து போடுங்க. ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இப்போ வந்து மீன் துண்டு எல்லாத்தையும் வந்து போட்டதுக்கப்புறமா கலரி விடக்கூடாது. லைட்டாக வந்து அந்த மீன் எல்லாமே வந்து அந்த குழம்புல வந்து முங்குற மாதிரி லைட்டாக வந்து அமுத்தி மட்டும் விடலாம். வந்து இன்றைக்கி வந்து வஞ்சர மீன் தான் வந்து சேர்த்திருக்கேன். நீங்கள் எந்த மீன் வேணாலும் வந்து குழம்புல வந்து சேர்த்திக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இதை வந்து மூடி போட்டு நல்லா வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. குழம்பு நல்லா வந்து கொதிச்சிருச்சு. இதை மீனும் வந்து நல்லா வந்து வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.